நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோனா, இஷான், என்ன இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? என்ன டாக்கர், பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தெரியற? டாக்கூரா? யார் அந்த டாக்கூர்? நீதான். அப்புறம் நான் தான் உன்னோட வில்லன் கபர் சிங், சரியா? அப்படிதான் நீ யோசிக்கிறியா? ஒரு நிமிஷம் கையை நீட்ட. இந்த கை எனக்கு வேணும் டாக்கூர். இல்ல, இந்த லைன் கபர் சிங் தான் சொல்லணும், டாக்கூர் கிடையாது. புரிஞ்சுதா டம்போ? ஏய் சோனா, சோனா நில்லு. நான் ஒன்னும் ஷோலே படம் டயலாக்லாம் பேசல. முதல்ல உன் கையை நீட்டு. ஆனா ஏன் இஷான்? இது கை கிடையாது, உன் கழுத்து இருக்க போற கயிறு. தூக்கு கயிறு, தூக்கு கயிறு. போதும். நான் உனக்காக உன்னை கொண்டு வந்திருக்கேன். ரியலி? என்ன? சோனா, முதல்ல உன் கையை நீட்டு. என்னோட மொத்த ரொமான்ஸையும் நீ பாழாக்கிடுவ போல இருக்க. ரொமான்ஸா? நமக்கு நடுவுல இப்ப ரொமான்ஸ் எங்கேருந்து வந்தது? அது மட்டும் இல்லாம உனக்கு ரொமான்ஸ் பத்தி என்ன தெரியும்? அடுத்தவங்க ரொமான்ஸ் பண்ணா கூட நீ அதை பார்க்க மாட்ட. மறந்துட்டியா? அன்னைக்கு கீழே ஒரு கப்பல் ரொமான்ஸ் பண்ணாங்களே, அப்ப நீ என்ன பண்ண? சீ சீ சுஹானா, அது பார்க்காத. சீ சுஹானா. இது பாரு, இப்போ நான் ரொமான்ஸ் பத்திலாம் பேசல. அது எக்ஸைட்மெண்ட் பத்தி தான் பேசுறேன். சரி சரி, சொல்லு சொல்லு, என்ன சொல்ல வந்த? முதல்ல உன் கண்ணை மூட. ப்ளீஸ் ப்ளீஸ் சுஹானா. கபர் சிங் கண்ணை முன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. சரி, இப்போ உன் கையை கொஞ்சம் நீட்ட. OMG Isha, this is better be nice. இப்ப நீ கண்ணை திறக்கலாம். நீ இதுக்காக தான் எக்ஸைட் ஆனியா? ரியலி இந்த கீக்காக தான் எக்ஸைட் ஆனியா? இது ரொமான்டிக்கா? அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? அந்த கீ இதோட கீன்னு சொல்ல. இஷான், இந்த கீயை பார்த்தா யார் வேணாலும் சொல்லுவாங்க, இது ஒரு காரோட கீன்னு. அண்ட் இட் இஸ் வெரி சிம்பிள். இந்த கார் நீ கார் வாங்கிருக்கியா? நோ நோ, ரியலி 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 ஏன் இவ்வளவு சந்தேகமா கேக்குற? உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? என்னாச்சு என் கப்பர்? சோனா, நான் மனசார சொல்றேன், உனக்காக மட்டும்தான் இந்த காரை நான் வாங்கினேன். ரியலி? தட்ஸ் டேம் கூல் நா இஷான். தேங்க் காட் நீ கார் வாங்கிட்ட. இனிமே உன்னோட தகர டப்பா ஸ்கூட்டர்ல ஏற வேண்டிய அவசியமே இல்லைல்ல. சூப்பர். ரொம்ப சரியா சொன்ன சுகானா. இனி என் தகர டப்பா ஸ்கூட்டர்ல நீ உட்கார வேண்டிய அவசியம் வராது. ப்ராமிஸ். தேங்க்ஸ் அட்டான் நிஷான். எப்படியோ அந்த வாட்டர் ஸ்கூட்டர்ல உட்கார்றதுல இருந்து நீ என்ன காப்பாத்திட்ட. தேங்க் யூ. இப்ப நீ நினைச்சாலும் கூட கண்டிப்பா அந்த தகர டப்பா ஸ்கூட்டர்ல உட்கார முடியாது. ரியலி? ரியலி. நீ என்கிட்ட சேலஞ்ச் பண்றியா? ஆமா சோனா, நான் என் ஸ்கூட்டரை வித்துட்டேன்.
ஸ்கூட்டர் வித்தது நல்ல காரியம்தான். ஆனா எனக்கு கார் வாங்குறதுக்காக உன் ஸ்கூட்டர் நீ வித்துட்டியா? ஏ சோனா, இப்போ எதுக்கு ஸ்கூட்டரை பத்தி பேசிட்டு இருக்க? அதான் கார் வந்துருச்சுல, காரை பத்தி பேசுவோம். நீ ஆசைப்பட்டுன்னு உனக்காக நான் இந்த காரை வாங்கினேன். சின்ன கார் தான், ஆனா அதுவும் கார் தானே. நீ இந்த வீட்டுக்காக என்னென்னமோ செஞ்சிருக்க சோனா. உனக்கு இஷ்டமே இல்லைனாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நீ சம்மதிச்சிருக்க. எனக்கு தெரியும் சோனா, இந்த வீட்டில் நீ ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற. யா, அதுக்காகவாவது நான் உனக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செஞ்சாகணும்ல. உனக்கு சந்தோஷம் தானே சோனா? சந்தோஷமா? இல்ல. ஏன்? நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். சீரியஸ்லி, ஐ அம் ரியலி ஹாப்பி. சரி தாத்தா, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நீங்க எங்க வாங்கிட்டு வரீங்க? பயமுடுறா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பேசுறான் பாரு, இவனே ஒரு ஐட்டம். அம்மா, தேங்க் காட் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கீங்க. தாத்தா, பெரியம்மா. என்ன சுகானா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்ன விஷயம்? சோனா, கொஞ்சம் கை விடுறியா? அட இரு ஈஷான். பெரியம்மா, தாத்தா, சுஹானா மேற்கொண்டு சொல்லு. ரஜினி அக்கா, நிஷா அக்கா, இஷிகா, அம்மா, பெரியம்மா, தாத்தா, இந்தரண்ணா, இலேஷ் அண்ணா. சுஹானா நீ என்ன எல்லாரும் பெரிய மனப்பாடம் பண்றியா என்ன? அட இல்ல, நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணனும். கெஸ் வாட்? என்னவா இருக்கும்? நம்ம ஈஷான் அவனோட ஸ்கூட்டரை என்ன பண்ணா? வித்துட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம ஈஷான் அவனோட ஸ்கூட்டரை என்ன பண்ணா? வித்துட்டான். இஷான் அண்ணா, இந்த அதிசயம் எப்படி நடந்தது? நல்ல வேலை பண்ணிருக்கான். அந்த ஸ்கூட்டர் அறத பழசா போயிடுச்சு. ஆனா இஷான், நீ இனி ஆபீஸ்க்கு எதுல போவே? கார்ல. காரா? நம்ம ஈஷான் புது கார் வாங்கியிருக்கான். புது காரா? என்னக்கா? என்னடா இது, எப்படி நீ கார் வாங்கிட்டியா? உங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனை பண்ணுவார்னு தெரியும்ல. இருங்கம்மா, அப்பாவுக்கு தெரியும். அதுவும் இல்லாம காரோட டவுன் பேமெண்ட்டுக்கு அப்பா தான் காசு கொடுத்தாரு. சித்தப்பாவா? அது சரி, அந்த கஞ்சப்பைய இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டான்? ஆலோக் சுஹானாவுக்காக ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. மருமகளுக்காக என்ன வேணா செய்வாரு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இனிமே நம்ம இஷான் கார்ல ஊர் சுத்தி பார்க்கலாம். அக்கா, இந்தியா கேட் போலாம். இல்ல நம்ம மார்க்கெட் போய் பானிபூரி சாப்பிடலாம். ஆமா இஷான் அண்ணா, இப்படி சத்தமே இல்லாம கார் வாங்கிருக்கீங்க. எங்க கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லல. நாங்களும் உங்க கூட ஷோரூம் வந்துருப்போல. உங்க எல்லார்கிட்டயும் கார் வாங்குறத முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த சர்ப்ரைஸ் எல்லாமே மிஸ் ஆயிருக்கும் இல்லையா? அதெல்லாம் சரிதான். ஆமா இஷான், கார் வந்து பெட்ரோலா இல்ல டீசல், அத சொல்லு. இல்ல கெரசின்ல ஓடுற மாதிரி ஏதாவது? என்னப்பா நீங்களுமா? இல்லம்மா, இந்த காலத்துல விதவிதமா கண்டுபிடிக்கிறாங்க. சரி இஷான், வண்டியோட கலர் என்ன சொல்லு? எல்லாரும் இங்கே உட்கார்ந்து காரை பத்தின டீடைல்ஸ் கேட்க போறீங்களா, இல்ல என் கூட வெளிய வந்து காரை பார்க்க போறீங்களா? என்னம்மா,
கார் இங்க வந்துருச்சா? என்னம்மா? இஷான் அவனுக்கு பிடிச்ச ஸ்கூட்டரை வித்துட்டான்பா. அந்த ஸ்கூட்டர் மேல நம்ம இஷான் உயிரே வச்சிருந்தானேப்பா. அது சரிதான். ஆனா இப்ப அந்த ஸ்கூட்டர்ல உயிரோட்டமே இல்லையே. நல்ல வேளை இப்பவே ஸ்கூட்டர் வித்துட்டான். இல்லன்னா கொஞ்ச நாள் போனா வாங்குறவனுக்கு இவன் காசு கொடுக்க வேண்டி இருக்கும். என்னப்பா? அட என்னம்மா நீ? அந்த ஸ்கூட்டரை நானே ஓட்டி பார்த்திருக்கேனே. அந்த ஸ்கூட்டர்ல நானும் காயத்ரியும் போய் பயங்கரமா அனுபவிச்சோம். இஷான அவன் ஸ்கூட்டர் இல்லாம என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையேப்பா. அட பழைய விஷயங்களை மறந்துடுறது நல்லது. புதுசா வர்றத வரவேற்க கத்துக்க. இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம். Hey, it's amazing, na? I love it. I really love it. சூப்பரா இருக்குனா. ஏய் நீ உண்மையிலேயே கலக்கிட்ட. ரொம்ப அழகா என்ன பண்ணே? கலக்கிட்ட. சூப்பர். இனிமே காலையில நம்ம எங்க சுத்தலாம். ஏய் இஷான் ஏசி வண்டி தானே? ஆமா. அப்படின்னா வா உள்ள உட்கார்ந்து ரவுண்ட் போலாம். ஓடியா. சுகனா சீக்கிரம் ஏறி உட்காரு. நாளைக்கு வண்டியை திருப்பி விடணும்ல. சும்மா போங்க வண்டியில ஏறி சரி. என்ன இது? என்னடா உட்காருங்க. பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்றா. ஓஹோ. ஷோ இனேஷ் ஏன் இப்படி பண்ற? இனேஷ் நம்ம குடும்பத்துக்கு கார் எல்லாம் பத்தாது. பஸ் தான் வேணும். ஓகே ஒரு நிமிஷம் பெல்ட் போடுங்க. அப்பதான் சேஃப்டியா இருக்கா? என்ன சொல்ற? வாங்க. இல்ல நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப நேரமா உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றேன், ஆனா முடியவே இல்லை. சாரி. எதை பத்தி? ரொம்ப முக்கியமான விஷயம், உனக்கு ரொம்பவே முக்கியம். இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பேச்சை கேட்க தெரியணும்னு அவசியம் இல்லை. பேச்சை கேட்டா தன்னால தெரிஞ்சுப்ப. சாரி, நான் உடனே கிளாஸுக்கு போய் ஆகணும். ஹலோ நிலுப்பா, ரொம்ப முக்கியமான விஷயம், உன் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. ஹலோ ஏமா போற? வண்டியை பார்த்து காலையிலேயேமாப்பா வரமா போயா? வந்துட்டீங்களா? It's okay, Rahul. Rahul, come on, cheer up. நீங்க தானே சொன்னீங்க எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாயிடும்னு. It's just a matter of some time. உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுல அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது ராகுல்? Trust me. சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும்னு நம்புங்க. எதுவும் சரியாக போறதில்ல. நம்ம ஃபியூச்சர் டார்க்கு தாங்கிறது எனக்கு இப்பவே தெரியுது. இங்க பாருங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாருங்க, காலம் எப்பவுமே இப்படியே இருந்துராது. நம்ம நிலைமை ஒரு நாள் மாறும். எப்படி இரவுன்னு ஒண்ணு வருதோ அதே மாதிரி பகல்னு ஒண்ணு வரும். ப்ளீஸ் அப்பர்ணா,
இந்த ஃபில்மி டயலாக்லாம் கொஞ்சம் நிறுத்தேன். வாழ்க்கைங்கிறது ஒரு கதாசிரியர் எழுதுறது இல்ல. நிழலுக்கும் நிஜத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ எனக்கு இப்படி ஆறுதல் சொல்றதுக்கு நான் ஒன்னும் குழந்தை இல்ல. இப்ப என்னாச்சு? ஏன் கோவப்படுறீங்க? அப்புறம் மார்க்கெட் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ ரெசெஷன்னால எல்லாமே மாறி போயிடுச்சு. உனக்கு தெரியுமா, அவங்க நான் வாங்கின சேலரியில இருந்து 40ல இருந்து 50% கம்மியா தரேன்றாங்க. அதுவும் ஆல் இன்க்ளூசிவ், நோ பர்க்ஸ், நத்திங் எக்ஸ்ட்ரா. பரவாயில்ல, ஒத்துக்குங்க ராகுல், நம்ம மேனேஜ் பண்ணலாம். நோ வே. புது சேலரி அண்ட் டெசிக்னேஷன், இதுல நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்னு உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சரி விடுங்க, இதுக்காக நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். டீ குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் எங்கயாவது வெளியில போலாம். ஓகே? எங்க வெளியில? எங்க வீட்டுக்கு போலாமா? நான் எப்படி அங்க போனதோ இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் மறந்துடுறனோ அதே மாதிரி நீங்களும் மறந்துடுவீங்க. வாங்க. இல்ல, அங்க போக வேண்டாம். ஏன்? ஓ காட், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? நான் உங்க வீட்டுக்கு இப்ப போக முடியாது. அவங்க என் வேலையை பத்தி கேட்டாலோ இல்ல நான் எப்போ ஃபாரின் போறேன்னு கேட்டாலோ நான் என்ன சொல்லுவேன்? நீங்க அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ராகுல்? அவங்க எதுக்கு இதெல்லாம் கேட்க போறாங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? எஸ், அவங்களுக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அப்பனா ப்ளீஸ், எனக்கு மனசு கொஞ்சம் சரியில்லை. என்னால சின்ன சின்ன விஷயத்தை கூட தாங்கிக்க முடியல. ஓகே ராகுல், உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. ஆனா ஒரு கண்டிஷன். இப்போ நான் உங்க முகத்துல ஒரு ஸ்வீட் ஸ்மைல பார்க்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே, இவங்க ஏன் இன்னும் வராம இருக்காங்க? என்னம்மா, காலையில ஏதோ சாப்பிடலையா? நகத்தை கடிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, ஒண்ணும் இல்ல. எனக்கு டீ தரையா? தரேன். அது அக்கா அக்கா. ராணு, போதும். அது வேண்டாம் வேண்டாம். என் சின்ன மருமகளுக்கு அடறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் தேவை. பின்ன என்னவா, பசங்க ஊர் சுத்த தானே போயிருக்காங்க, சுத்திட்டு மெதுவா வரட்டுமே. போனவங்க வந்துட்டாங்க. வண்டி சும்மா அப்படியே பறக்குது தெரியுமா? தைரியமா இப்ப உங்க கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிட்டு மொத்த ஊரையும் சுத்தி காட்டலாம். என்ன சொல்றீங்க? நல்ல வேலை ஈஷான் புது வண்டியா வாங்கினா. செகண்ட் வண்டி வாங்கியிருந்தான்னா 6 மாசத்துக்கு அப்புறம் அதையும் தள்ளிட்டு போக வேண்டியதா இருக்கும். மறுபடியும் இந்த பழைய தகர டப்பாவை ஞாபகப்படுத்தாதீங்க. அத ஸ்டார்ட் பண்ண கேக் பண்ண போது என் கால் வலிச்ச வலி எனக்கு ரொம்ப தெரியும். ஆனா கார் ரொம்ப காஸ்ட்லி ஆச்சே. அவரு இதுக்கு எப்படி சம்மதிச்சிருப்பாரு? அட என்ன சித்தி பேசுறீங்க? இப்பதான் இன்ஸ்டால்மெண்ட்ல எல்லாமே கிடைக்குது. ஆனா சித்தப்பா இந்த விஷயத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்டாரு? இதுதான் உண்மையிலேயே இந்த உலகத்தோட 8வது அதிசயம். இந்த நேரத்துல பணத்தை பத்தி பேசாதீங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதான் முக்கியம். அதெல்லாம் போகட்டும். சுஹானா சந்தோஷமா இருக்கல்ல? தாத்தா சந்தோஷமா இருந்தாளா? இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு அவ சந்தோஷமா இல்ல. ஆமா தாத்தா, இது நாள் வரைக்கும் சுஹானா எத்தனையோ பெரிய கார்ல போயிருக்கா. ஆனா இஷானோட சின்ன கார்ல போகும்போது ரொம்பவே சந்தோஷப்பட்டா. நல்ல விஷயம் தானே. சுஹானாவும் சின்ன சின்ன விஷயங்களும் இப்ப பழகிக்க ஆரம்பிச்சிட்டால. ஆனா சுஹானா எங்க போனா? மாடியில இருக்கிற ரூமுக்கு போயிருப்பா. இஷானிய காணுமே. இல்ல இல்ல, அவங்க எங்களை டிராப் பண்ணிட்டு காரை கட்டுறதுக்காக அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவளோட அப்பா கிட்டயும் சஞ்சு கிட்டயும் சஞ்சனா கிட்டயும் காரை காட்ட போயிருக்காங்க. நல்ல விஷயம். சம்பந்தியும் சந்தோஷப்படுவார்ல. ஆனா அம்மா சுஹானாவை கூட்டிட்டு இஷான் அவங்க மாமனார் வீட்டுக்கு தான் போயிருக்கானா இல்ல
வேற எங்கேயாவது வெளியில சுத்த போயிருக்கானோ? யாருக்கு தெரியும்? அம்மா, அண்ணி சரியாதான் சொல்றாங்க. இஷான் அண்ணா வண்டி ஓட்டும் போது கூட சுஹானா அண்ணிய வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தாரு. அண்ணன் ரோட பார்க்கவே இல்ல. அட கடவுளே, ஈஷான் சுஹானாவை பார்த்துட்டே வண்டி ஓட்டுனாரா? காரை யாரு ஓட்டுவாங்க? வண்டி ஏதாவது அவங்க எதிர்க்க வந்துச்சுன்னா